சுந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 29/12/2023 மார்கழி மாதம் 13ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டும். வெளியிடத்தில் அனுகூலங்கள் காணப்படும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த மன கஷ்டங்கள் குறைவதற்கு உண்டான சாத்தியக்கூறு காணப்படும். குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக அந்யோன்யம் இல்லாமல் இருந்த அந்த அமைப்பு அனுகூலத்தை தரும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். எல்லா விஷயத்திலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அந்த பாதிப்புகள் நிவர்த்தி காணப்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படுவது நீண்ட நாட்களாக இருந்த சிக்கலை தீர்த்து கொடுக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தும். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீர தீர மனதில் இருந்த கஷ்டங்கள் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தரும். ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம். வாகன அமைப்பில் மாற்றங்கள் அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும். எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். மனதில் இருந்த வடுகள் கடிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். தேக ஆரோக்கியத்தில் கவனம். நடக்கின்ற சமயத்தில் வண்டி வாகனத்தில் சிறிது கவனம். படிக்கட்டில் ஏறுகின்ற இறங்குகின்ற சமயத்தில் கவனம். தேக ஆரோக்கியத்தில் மட்டும்தான் இன்று கவனமாக இருப்பது முக்கியம். பெரிய அளவுக்கு முன்னேற்றம் காணப்படும். படிப்படியாக இருந்த கஷ்டங்கள் தீரும். உத்தியோகத்தில் இந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். திடீர் அதிர்ஷ்டங்கள் அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். செல்வாக்கு, உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படும். தொடர்ச்சியாக இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீரும். பணவரவு ஏற்படுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படும். முதலீடுகளுக்கு தயாராகி கொள்ளக்கூடிய காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த சிக்கல்கள் குறைவது கண்கூடாக பார்க்கலாம். தொழிலில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும். திடீர் அதிர்ஷ்டங்கள் லாபத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கனிந்து வரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், விற்பது வாங்குவது சம்பந்தப்பட்ட விஷயம் இழுபறியாக இருந்த நிலைமை மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். பெற்றோர் பெரியோருடன் வெளியில் இடத்தில் பழகக்கூடிய இடத்திலும் சிறிது கவனம். வார்த்தைகளுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்ற மாற்றங்கள் அனுகூலத்தை தரும். தனிப்பட்ட முறையில் இருந்த பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான அனுகூலங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்திற்கு கண்டிப்பாக உங்களோட முயற்சி வெற்றி திருவினையாக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். சந்திராஷ்டமத்தில் இருப்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மன அழுத்தம் வேண்டாம். எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம்.
உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படும். இடமாற்றத்திற்கு உண்டான முயற்சி வெற்றி திருவினையாக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பூமி சம்பந்தப்பட்ட, குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனம். செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். வீண் விரயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். முதலீடுகளுக்கு உண்டான அமைப்பில் சிறிய அளவுக்கு கோபதாபங்கள் கூட வேண்டாம். எல்லாவற்றிலும் உங்களுடைய முதலீட்டாளர்களுடைய அட்வைஸரை வைத்து சரியாக இருக்கிறதா என்று செய்து கொள்வது நன்மை தரும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்வது தேவையில்லாத குழப்பத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். எதிரிகள் விஷயத்தில் அதிக கவனமாக இருப்பது என்று முக்கியம். திடீரென்று அவர்கள் ஆதிக்கம் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம். தொழில் நிமித்தமான பயணங்கள் அனுகூலத்தை தரும். தெய்வ வழிபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடைய தேகத்திற்கு அதிகமாக பார்த்து கொள்ளக்கூடிய காலகட்டம் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். குடும்ப விஷயத்தில் அதிக கவனத்துடன், வெளிவட்டாரத்தில் சிறிது நிதானத்துடன் இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த மன வருத்தத்தை போக்கி கொடுங்கள். மனமிட்டு பேசுங்கள். அவர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளிகளை குறைத்து கொள்ளுங்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலமான அமைப்பு. லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற அமைப்புகளுக்கு அதிகமான அமைப்பு. எடுத்த காரியத்தில் ஜெயம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.